Praise the Lord. இந்த காலவெளியிலே கர்த்தரை பாடி துதிப்போம். நம்முடைய கோட்டை, நம்முடைய நங்கூரம், நம்முடைய இரட்சணிய கொம்பை ஆராதிப்போம். வாருங்கள், கரங்களை தட்டி உற்சாகமாய். ஓ நல்லவரே, நன்றி. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சணிய கொம்பு. என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சணிய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். யானவர் துதிக்கப்படுவீராக, என் இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஆமென். அவர்தான் துதிக்கு பாத்திரர். அவர் மாத்திரம் வாயை திறந்து துதிங்க. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீ. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீ. விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீ. விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீ. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நன்றி அப்பா. நீர் எங்களுடைய கண்மலை, நீர் எங்களுடைய நங்கூரம், நீர் உயர்த்தப்படுவீராக. தேவ மக்களே, இந்த காலவேளையில பிரச்சனை, தோல்வி, பயம், சோர்வு, மனதில் இருக்கிற வலி, வடுகள், இவைகள்லாம் கொண்டு வந்து நிறுத்தி அப்படியே கலங்கி போய் நிற்காதீங்க. அது நம்முடைய அதிகாரி கிடையாது, அவைகள் நம்முடைய கடவுளும் கிடையாது. இதுவரை நடத்தி வந்தவர் கர்த்தர் தானே. அதை உணர்ந்தவங்க இருக்கிற இடத்துல, ஆண்டவரே, வலி மத்தியிலும் சோர்வு மத்தியிலும் வாயை திறந்து சொல்லுங்க, நீர் துதிக்கப்படுவீராக. ஆமென். அது எதை காமிக்குதுன்னா, இப்ப என்ன சூழ்ந்திருக்கிறது, என்னை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கிறது, அவளும் தோத்து போகும். ஏனென்றால் அவைகளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. நான் கர்த்தருடையவன், கர்த்தருக்கு சம்பந்தப்பட்டவன். அவருடைய கிருபை என்னை ஆளுகை செய்யும். ஆகவே இருக்கிற இடத்துல
கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் என்று சொல்வோம். இன்றைக்கும் காலையில கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி சகாயப்படுத்தி வார்த்தைகளிலே நம்மளை தெளிவுபடுத்துவார். ஆமென், ஆமென். நம்புறீங்களா? உங்க சோர்வு, உங்க பலவீனம், கண்ணீர், தோல்வி எல்லாம் மறையும். இந்த ஜெயத்துக்குரியவர் ஜெயமான காரியங்களை நமக்கு செய்து தருவார். சங்கீதம் 18:2 தான் நம்ம பாடின பாடல் அப்படி வார்த்தையா வருது. தாவீது சொல்றாரு இல்லையா, கர்த்தர் என் கண்மலை, the Lord is my rock. கர்த்தர் என் கண்மலை. ஆமென். தயவு செய்து வாயை திறந்து உணர்ந்து சொல்லுங்க, அவர் என் கண்மலை. ஏன் தாவீது கர்த்தரை கண்மலைக்கு ஒப்பிட்டு சொல்றான்? அவர் ஆடு மேய்க்கும் போதுதான் பார்க்கிறாரு, பெரிய பெரிய கண்மலைகள் நிக்குது முன்னாடி பிரம்மாண்டமாய். அதை பார்த்து அவர் உணர்றாரு, ஒரு பிக்சரை கொண்டு வந்து நிறுத்துறாரு. எப்படி இந்த கண்மலை இஸ் அன்சேஞ்சிங் நேச்சர், அது தன்மையை மாற்றவே மாற்றாது. குளிருக்கு ஒரு மாதிரியும் வெயிலுக்கு ஒரு மாதிரியும் இல்லையா, அப்புறம் நார்மலான டைமுக்கு அப்படி இப்படி மாறாது. கண்மலை ஸ்ட்ராங் தான். சீசனில் கொஞ்சம் வீக்காக வேற மாதிரி செயல்படுமா? இல்லை. just as rock provides stability. எப்படி அந்த கண்மலை ஒரே ஸ்டெபிலிட்டியா இருக்குதோ, என் கர்த்தர் ஒரே மாதிரி இருக்கிறவர். அன்றைக்கு அவர் எப்படி அவருடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்தாரோ, குழியிலிருந்து தூக்கி எடுத்தாரோ, வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தாரோ, உங்களுடைய பற்றாக்குறையிலிருந்து அவர்களை விசாலமான இடத்திற்கு எடுத்து சென்றாரோ, அதே கர்த்தர். ஆகவேதான் தாவீது God is my rock, கர்த்தர் என் கண்மலை என்று சொன்னான். இன்றைக்கு தயவு செய்து உங்களுடைய சூழ்நிலை என்னுடைய சூழ்நிலை வேற மாதிரி இருக்கலாம். சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு. சூழ்நிலை வேற மாதிரி இருக்கிறதுக்காக கர்த்தரும் வேற மாதிரி மாறல. அவர் மாறாதவர். அவரால் நமக்கு நன்மை செய்யக்கூடும், நம்முடைய சூழ்நிலையை மாற்றக்கூடும். நம்புறீங்களா? ஆமென். இரண்டாவது இந்த பகுதியில பார்க்கும் பொழுது the God as our rock என்று சொல்லும் பொழுது இல்லையா, God offer us security and strength. நமக்கு ஒரு பாதுகாப்பையும் நமக்கு பலனையும் கொடுக்கிறார். அதுதான் தாவீது சொல்றாரு, அவர் என்ன கண்மலை. வேற யாரும் செக்யூரிட்டி கொடுக்க முடியாது, வேற யாரும் அப்படிப்பட்ட பலனை கொடுக்க முடியாது. கர்த்தரே நம்முடைய பலனாக இருக்கிறார். He is our firm foundation. நம்புறீங்களா? ஆட்டங்கன் இருக்கா? தெரில பிரதர், என் பிஸ்னஸ் தலை தூக்குமா, கீழே போயிடுமா? தெரில, என் குடும்ப சூழ்நிலை நான் சர்வே பண்ணுவானா? குடும்பத்தில் இருக்கிற போராட்டத்தை பார்த்தா உடஞ்சு போறதுக்கு அவ்வளோ அறிகுறி இருக்கு. பயப்படாதீங்க. இஸ் our firm foundation. அவர் நம்முடைய நிலையான உத்தரவாதமாக இருக்கிறார். ரெண்டாவது இந்த வசனத்துல வர்றது என் கோட்டை, என் கோட்டை. God is our fortress. எத்தனை பேர் கோட்டை பார்த்துருப்பீங்க? அநேகர் பார்த்துருக்கக்கூடும். எந்த தேசத்துல போனாலும் முன்பு ஒரு காலத்துல ஆண்டவர்கள் அங்கே ஒரு கோட்டையை எழுப்பி வைத்திருக்கிறாங்க. அது பார்க்கக்கூடும். அந்த நாட்களில் கோட்டைகள் எப்படி இருக்கும்? முக்கியமாக நம்முடைய இந்திய கலாச்சாரம், தமிழ்நாட்டு கலாச்சாரத்தின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, கோட்டையை சுற்றி ஒரு அகழி என்று இருக்கும். அகழி என்று சொன்னால் ரொம்ப ஆழமாக அது வெட்டப்பட்டிருக்கும். அதில் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். அதில் முதலைகள், இப்படிப்பட்ட ஜந்துகள் அதில் வாழ வைத்திருப்பார்கள். இந்த கோட்டை எப்பொழுதும் திறந்திருக்காது இல்லையா? தேவை என்று மூலதான் திறக்கப்படும். தேவையில்லாத நேரத்தில் அடைக்கப்பட்டு தான் இருக்கும். எப்படிப்பட்ட பகைவர்கள் இந்த கோட்டையை அணுக வேண்டும் என்றால் இந்த வழியாக வர முடியாது. அவர்கள் இந்த ஓடிக்கொண்டிருக்கிற அந்த அகழி வழியாக அந்த தண்ணீரை கடந்து வரலாம் என்று முயற்சிப்பார்கள் என்று சொன்னால் அங்கே முதலைகள் இருக்கும். அதற்கு அவர்கள் பலியாகி விடுவார்கள். இன்னும் கோட்டை சுவரிலே அங்கே போர் வீரர்கள் கண்ணும் கருத்துமாய் பாதுகாத்து கொண்டிருப்பார்கள். பகைவர்கள் வருவார்கள் என்று சொன்னால் அங்கிருந்து அம்பை எய்வதும் அவர்கள் ஆயுதத்தை வைத்து தாக்குவதும் செய்யக்கூடும். ஆகவேதான் கோட்டை உயரத்தில் இருந்து அவர்கள் அந்த தேசத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள்.
தாவீது இதை பார்த்துருக்கிறாரு. பார்த்துட்டு சொல்றாரு, ஒரு தேசத்துக்கு எப்படி ஒரு கோட்டை அவசியம் இல்லையா? சில நாட்களுக்கு முன்னதாக ஒரு காணொளியை நான் பார்த்து கொண்டிருந்தேன். இப்பொழுது இந்த இஸ்ரேல் ஈரான் போர் நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா? நாம் ஜெபிப்போம், கர்த்தர் தேசங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். அப்போ ஒரு காணொலியில் சொல்றாங்க, ஈரானை ஏன் அட்டாக் பண்றது கொஞ்சம் அதை கேப்சர் பண்றது கடினம் என்று சொன்னால், அங்க அவ்வளவு அற்புதமான ஒரு பெரிய மலை தொடர்ச்சி ஒன்று இருக்குதான், நீண்ட மலை தொடர்ச்சி, அது சுவராக நிற்குது. அதை எளிதாக யாரும் ஏறி கடந்து வர முடியாது. அதுக்கப்புறம் பெரிய பாலைவனம் இருக்கான். இது ரெண்டையும் தாண்டி யாரும் வர முடியாது அப்படின்னு ஸ்ட்ராட்டஜிக் சொல்லுது. அதுவே அப்படி இருக்குன்னு சொன்னா, நம்முடைய கர்த்தாதி கர்த்தர் மனுஷனுடைய வாழ்க்கையில அவர் வந்து கோட்டையாக இருப்பார் என்று சொன்னார். உங்களையும் உங்க குடும்பத்தையும் தீமைகளும் நாசங்களும் மோசங்களும் பற்றாக்குறையும் தரித்திரமும் வியாதியும் உங்களை அழிச்சிருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் நம்முடைய கோட்டை. கரங்களை தட்டி எல்லாம் சொல்லுங்க, சேஃப்டி அண்ட் ப்ரொடெக்ஷன். நம்முடைய ஆவிக்குரிய யுத்தம் இருக்கு பார்த்தீங்களா, இன் அவர் ஸ்பிரிச்சுவல் பேட்டிலில் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் ஆவிக்குரிய விஷயத்தில் போராடிட்டு இருக்கிறீங்க. பலவிதமான தாக்குதல் மனதில் வந்து தாக்குது. அது பெரிய விஷயமா இருக்கு. பயப்படாதீங்க. உங்களுக்கு நான் சொல்றேன், நம்முடைய கர்த்தரை நமக்கு கோட்டையாக இருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். கடைசியாக, God as our deliver, நமக்கு அவர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதாவது என்னன்னா, இரட்சகர். இன்னைக்கு இந்த வசனத்துல கன்மலை, கோட்டை, இரட்சகர் பார்த்திருக்கோம். நாளைக்கு நம்ம அடுத்த பகுதியை நம்ம பார்ப்போம். அந்த வசனத்துல இருக்கிற நம்ம அடைக்கலம், துருகம், கேடகம், என் இரட்சணிய கொம்பு, அதை பார்ப்போம். இன்னைக்கு இந்த 3ஓட முடிப்போம். இரட்சகர் என்று சொன்னால் என்ன? விடுதலை கொடுக்கிறவர். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனத்துக்கு விடுதலை கொடுத்தாரே. எகிப்து தேசத்திலே காலகாலமாக 400 வருஷத்துக்கு மேலாக அடிமைப்பட்டு கிடந்தாங்க. அவங்கள விடுவித்தவர் கர்த்தர் இல்லையா? அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனம் அந்த ஆபத்து, அந்த கூக்குரல் அபாயமிடுறாங்க, எங்களுக்கு இறங்க மாட்டீரா? இன்னைக்கு அதே போல அநேகர் அபாயம் எடுக்கிறோம். என்னை தூக்கி விடுறதுக்கு யாரு? எனக்கு கை கொடுக்கறது யாரு? எனக்கு வேலை கிடைக்கவே கிடைக்காதா? என் குடும்பம் ஒரு நல்ல சூழ்நிலைக்கு வராதா? ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாதா? செழிப்பா பார்க்க முடியாதா? உயர்வு கிடைக்காதா? ஊழியத்துல வளர்ச்சி இருக்காதா? அநேகர் என்னிடத்தில் சொல்வது உண்டு. நானும் உணர்ந்திருக்கிறேன். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா 10 ஸ்டெப்பு பின்னாடி விழுந்துடும். பயமா இருக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது. இல்லை, பயப்படாது. He is our deliverer. நம்முடைய இரட்சகர் அவர். He will rescue us from our trouble. நம்முடைய தொந்தரவுகளிலே, நம்முடைய பிரச்சனைகளிலே அவர் காப்பாற்றுவார் என்பது நிச்சயம். இன்னைக்கு கதறிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நம்புங்க. உங்களுடைய சூழ்நிலையிலிருந்து உங்களை காப்பாற்றுவார். அதிக நிச்சயம். தூக்கி எடுப்பார், வாழ்வு கொடுப்பார், உங்களுடைய கூக்குறுகளுக்கு பதில் கொடுப்பார். அன்னைக்கு இஸ்ரவேல் கூப்பிட்டாங்க, அபாயமிட்டாங்க, அவர் கேட்டு பதில் கொடுத்தார். பாலும் தேனும் ஓடும் தேசத்திற்கு அழைத்து சென்றார். இதே போல வெகு சீக்கிரத்துல கர்த்தர் உங்களுடைய குடும்பத்துல பாலும் தேனும் ஓடுகிற விஷயத்தை செய்ய போகிறார். செழிப்பு வரப்போகிறது. கடவுளுடைய கிருபை வரும், தயவு வரும், ஆசீர்வாதங்கள் எல்லை இல்லா. அன்னைக்கு காலை எப்படி அந்த மலைப்பட்டணத்தை தரும்பொழுது பல ஆசீர்வாதங்கள். அதுல தான் பிள்ளைக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கும் போது ஒரு ஆசீர்வாதத்தை அவ கேட்டு வாங்குறா. இம்பார்ட்டன்ட்னா அப்பர் ஸ்ப்ரிங், லோயர் ஸ்ப்ரிங், இது வேணும்னு கேட்குறா. காலை அவனுடைய பிள்ளைக்கு கொடுக்குறான், இந்த எடுத்துக்கோ இல்லையா? இது எதை தெரியுமா காமிக்குது? அப்பர் ஸ்ப்ரிங், லோயர் ஸ்ப்ரிங் இல்லையா? இது அபிஷேகத்தை குறிக்குது, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை குறிக்குது, கடவுளுடைய அந்த அலை போல பாய்ந்து வரும் கிருபையை காண்பிக்குது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அப்பர் ஸ்ப்ரிங், லோயர் ஸ்ப்ரிங் எல்லாவற்றையும் கர்த்தர் தருகிறார். நம்புறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Bye bye.